டோரா டொட்டோ ஜூஸ் 3 பேருமே இருக்கானுங்க. டொட்டோ வந்து பார்த்தா ஒரு 5 கிலோ, டோரா வந்து 5 கிலோ ஜூஸ் வச்சிருந்தாங்க. 3 கிலோ 3 பேர் சேர்ந்து ஒரு 18 கிலோட. ஆனா இந்த பார்க்கலாம். நம்ம டேஞ்சர் பிடிஎஸ் இருக்கிற இடம் பேர் வாட்டர் ட்ரீட்மெண்ட் தானே. நான் முன்னாடி நேம் போட்டிருக்கோம், இப்போ எடுத்துட்டாங்க. வாட்டர் சிட்டி தானே, வாட்டர் ட்ரீட்மெண்ட்னு போட்டிருக்காங்க பேர் முன்னாடி. அப்போ ஜில வாட்டர் சிட்டி தானே எல்லாம் சொல்லுவாங்க. வாட்டர் சிட்டி 90 பேர் குமார். ஏதோ நடக்க போகுது. ஆமா ஏதோ நடக்க ஆனா பாருங்க, பிடிஎஸ் புடிச்சிருக்க இடம் தானே ஜோனு, சென்டர் ஜோனு. பிடிஎஸ் தான் சென்டர் ஜோனு. மத்த டீம் எல்லாம் அண்ணா மறுபடியும் கிறுக்காம்புருக்கான ஆயிடுச்சு மேட்ச். 23 டீம் அண்ணே. காலை வைக்கிற இடம் எல்லாமே கண்ணி வெடிதான். எங்க போய் பொசிஷன் எடுப்பான், எங்க போய் பொசிஷன் எடுப்பான்? ஒரு டீம் கூட அங்க இடம் பிடிக்கிற இடம் இல்லங்க. பாருங்க, பிடிஎஸ் ஜெயிச்சிச்சுனா ரொசாக் இருக்கு, ஸ்கூல் இருக்கு. ஏன் குமார் பரவாயில்லை ஸ்கூல் அண்ணா. பிடிஎஸ் ஜெயிச்சிச்சுனா ஸ்லாட் 1 போயிரும். நீ மூஞ்சி எங்க வச்சுக்கோ. அவ்வளவுதான் அமைதியா. வெற்றினா அவன் பாராட்டி பேசிட வேண்டியதான். ஜெயிக்குமா ஏன் சொல்ல மாட்டேங்கிற? நான் என்ன நினைச்சேன் ப்ரோ, எஸ்ஓபிடிஎஸ் ஜெயிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பேன்னு நினைச்சேன். ஏன் உனக்கு அந்த நம்பிக்கையே போயிடுச்சு? இல்ல நான் இது பேசல. நம்பிக்கை போயிடுச்சு. இதோட 4 டைம் அந்த டீமை பாத்துட்டேன், என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா 4 டைம் அந்த டீமை பாத்துட்டேன், என்னென்ன பண்றாங்க. இந்த மேட்ச் சிவனா இப்ப இது பேசினா லாஸ்டா பேசலாம். ஆனா அவ்வளவு பொறுமையா விளையாடிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். பிடிஎஸ் பார்க்கலானே. பிடிஎஸ் பாருங்க, பிடிஎஸ் பக்கத்துல ஒரு டீம் இருக்கு பாருங்க. டீம் 2 பொசிஷன் எடுக்குது. உள்ள வந்து இடம் எக்கச்சக்கமா இருக்குண்ணே. ரிசார்ட் ஃபுல்லா உள்ளதா இருக்கு, ஸ்கூல் உள்ளதா இருக்கு. யாருமே வருமா வராதா? ஏன் இவ்வளவு வந்து ஒரு மாதிரி பாபுல வரானு இவனுங்க? ஒரு மாதிரி கான்பிடென்ட்டே இல்லாம வளரானுங்க தானே எஸ்ஓபிடிஎஸ். ஆமா ஜெயிச்சா அந்த கான்பிடென்ட் வந்துருண்ணே. 2 மேட்ச் தோத்துட்டாங்க, ஒரு மாதிரி லைட்டா கொஞ்சம். அதோட நம்ம மிஷின் வேறண்ணே. இன்னைக்கு ஸ்லாட் 1 லாஸ்ட் எண்ட்ல முடிச்சாங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் 3000 ரூபாய். ஓ 10,000 ரூபாய் இல்லாம அதுல ஒரு 12,000 22,000 ஸ்பெஷல் பரிசு. கோச்சா எனக்கு ஒரு 3000, மொத்தம் 18,000 ரூபாய் இன்னைக்கு மிஷின். ஐயோ அப்ப ரொம்ப கடுப்பா இருப்பே நீ. நான் இவ்வளவு நேரம் நான் பேசாம இருக்க, நீங்க சொன்னீங்கல்ல என்ன ரீசன்? உங்களை பிரஷர் ஏத்தாம இருக்கு, அவ்வளவுதான். ஆனா 4 டைம் உள்ள பாத்துட்டானுங்க என்ன பண்றானுங்க, யாருக்கு ஃபைட் இருக்கானுங்க. எங்கேயோ போயிட்டு இருக்கானுங்க. ஜோன் இன்னும் 40 செகண்ட் குமார். ஹார்ட் ஷிஃப்ட் அடிக்க போதா இல்ல ஐவரிக்கு இது பிடிஎஸ் ஜோன் போட போதா? அதேதான் என் மனசுல தான் தோணிட்டு இருக்கு. இந்த மேட்ச் பிடிஎஸ்க்கு ஜோன் போட போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வாட்டர் சிட்டி இருக்கிற ஜோனுடைய அந்த இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் தான் இருக்கு. பார்க்கலாம். சாக்கோ முன்ன மாதிரி விளையாடுறது இல்ல மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். சாக்கோ இல்ல நல்லா தான் விளையாடுற மாதிரி இருக்கு. ஏதோ இந்த மேரேஜ்ல கொஞ்ச நாளா கேம் சரியா கையில இல்லாத மாதிரி இருக்கு. இருக்கலாமோ அப்படி? சாக்கோ விளையாண்டாவே எஸ்ஓபிடிஎஸ் நல்லா விளையாடும், ஜெயிக்க ஆரம்பிக்கும். சாக்கோ வந்து மெயின் கை எஸ்ஓபிடிஎஸ்ல. ஆமா அவுட் ஆஃப் ஃபார்ம் விளையாடுறது இல்ல, அதனால அப்படி இல்ல. ஈஸ்வாவுமே கொஞ்சம் M4 வந்த ஒரு நாள் நல்லா விளையாண்டான், அதுக்கப்புறம் ரொம்ப டவுனா விளையாடுறான். ஹார்ட் ஷிஃப்ட் தம்பி ஜோன் தூக்கி வெளியே போட்டுருச்சு. ரூயின்ஸ் மலை ரூயின்ஸோட ஓபன் கிளாசிக் கேம் பிளே மாதிரி வார் கேம் பிளே கிடையாது, டோட்டலா வேற மாதிரி இருக்கு. ஆமா தம்பி வாரெல்லாம் அடிக்க முடியுமா? பைத்தியமா நீ? அவன் ஆல்ரெடி SXBDஸ்ல விளையாடி தானே இருந்தான். உள்ள வந்து அவன் உள்ள வந்து அவனுக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பிளேயர். நான் உண்மையாலுமே நினைச்சேன் டோனி வந்து என்ன நினைச்சேன், உள்ள வந்து அவன் வந்து மாசா எக்ஸோபிடிஸ் அதுவும் நல்ல டீம் கொடுக்குறாங்க அவனுக்கு ஸ்டார்டிங். உண்மையாலுமே இது யாருக்குமே இந்த மாதிரி அமையாது, நல்லா விளையாடுவான்னு நினைச்சேன், அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிப்பானு. ஆனா பட் இப்படி சொதப்போன்னு நான் நினைச்சே பார்க்கல. அதேதான் மெஜிஷியனுக்கும் அவனுடைய இதுக்காக கிடைச்சது ஒரு டீம் டைரக்டா அவனுக்கு SOBTS. டோட்டல் 5 மேட்சஸ், அதுல மூணாவது மேட்ச் நடந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் மேட்ச் குமார் பார்த்தேன். கேப்சனே வண்டி எடுத்து வந்து தெரியாம அந்த மரத்துல ஓடிட்டு இடிச்சான். SOBTS நொறுக்கி அப்படியே பொட்டி போட்டு அவ்வளவுதான். பிடிஎஸ் ரொட்டேஷன். வாங்க ஜோனத்தன் ஆர்மி சப்ஸ்கிரைப் வாங்க வெல்கம். இங்க வர அவன் உள்ள போறானுங்க. ட்ரோல் என்னாச்சு தெரியலையே. ட்ரோல் ரொம்ப டம்மியா விளையாடுற மாதிரி இப்போ ஒரு ஃபீல் கொடுக்குறான். வர ஒரு மாதிரி ட்ரோல் வந்து ஒரு காலத்துல போன சீசனுக்கு முந்தின சீசன்லாம் அந்த கடைசி வாரப்பெல்லாம் ட்ரோல் தான் கேம் சேஞ்சரா இருப்பான். அண்ணே ஒரே இடத்துல இந்த இடத்துல ஒரு பயங்கரமான மெமரி ஒன்று சொல்லட்டுமா? ஆமா ஞாபகம் இருக்கு. இந்த இடம்னா
எனக்கு ஞாபகம் இருக்கு. பெட்ரோல் பங்க். அதை விட இந்த இடம் இப்ப இருக்கடா, யோசிச்சு பாரு. இப்ப இருக்கடா, இப்ப இருக்கணும். ஐயோ சாய் கோஸ்ட், சாய் கோஸ்ட் இந்த பக்கம் இருப்பாங்க. ட்ரோல் இதுக்கு கீழ இருப்பான். பீட்டஸ் அடிச்சு டிபிடஸ் வின் பண்ணும். ஐயோ பா, ஐயோ அது இன்னொன்னு ஞாபகம் இருக்கானே, பிடிஎஸ் காரங்க இருக்கும்போது ட்ரோல் வந்து ஆக்சுவலா அந்த பெட்ரோல் பங்க்ல ஒரே ஒருத்தர் அத்தனை டீம் இருக்கும். ஞாபகம் இருக்கானே, கிசா வந்துட்டான், மேல வந்துட்டான் பாருங்க. அவ்வளவுதான், தவறு வச்சாங்க பாரு. பக்கத்துல இருந்த டீம் விட்டாங்க இவங்க. அவ்வளவுதான், ஐபர்சன் வந்துட்டான். போன டீமோட வின்னர்ஸ் வராங்க. ஆமா போன மேட்சோட வின்னர்ஸ் வந்துட்டாங்க. ஆமா கரெக்ட். ஆமா பிஆர்டி மேல வந்துச்சு. ஓகே பிடிஎஸ் கிட்ட ஒரு ஃபைட் வருது. போட் ஆல்ரெடி செத்துட்டா. ஓகே ரெண்டே பேர் தான் இப்போ இந்த இடத்தை முடிச்சாகணும். பக்கத்துல யாருமே இருக்க விட கூடாது. பிடிஎஸ் ரெண்டே பேர் தான் இருக்கான். ஹைப்பர் சானோ இவன் மட்டும் தான் இருக்கான். ஓகே ஐவருக்கு அந்த பக்கம் அடி விழுது. பிடிஎஸ் அந்த பக்கம் அடி விழுது. வார் பத்திச்சு. அவ்வளவுதான், மறுபடியும் 3வது மேட்ச். லாஸ்ட் ஜோன்ல 20 டீம், 62 பேர்னா என்ன பண்ண முடியும்? எங்களுக்கே இந்த ஆட்டம் ஆடுது. அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியல. ஓகே மாஸ்டர் ரைஸ் லைவ் ரொட்டேட் பண்றான். இந்த பக்கம் ஹை பச்சன் ஸ்மோக் போட்டு உள்ள உட்காந்துருக்கான். பொறுமையா இருக்காங்க வெற்றிக்காக. ஓ இங்க பாருங்க அண்ணன், இந்த பசங்கள 2 பேர் கூட கடைசியில வெற்றிக்காக போறாங்கன்னு சொல்லி வெளியே ஓட்டானுங்க பாருங்க. ஓகே ஓகே வா, ஒரு அழகான ஜோன் ஓஜிபிடிஎஸ் கிட்ட. மீண்டும் பிடிஎஸ் ஜோன் தஞ்சமடைகிறது. பிடிஎஸ் மட்டும் தான் ஜோன்குள்ள இருக்கு. இந்த பக்கம் பிடிஎஸ்னா அந்த பக்கம் பிளடி டீம். 2 டீம் மட்டும் தான் ஜோன்குள்ள இருக்கு. மத்த எல்லா டீமும் அவுட் ஆஃப் ஜோன். எஸ்ஓ பிடிஎஸ் ஜோன்குள்ள வரணும். டேஞ்சர் பிடிஎஸ் ஜோன்குள்ள வரணும். இந்த பக்கம் பிரியா கேமிங், நம்ம மாஃபியா, கேண்டி இவங்க எல்லாமே ஜோன்குள்ள வரணும். எஸ்எக்ஸ் பிடிஎஸ் ஜோன்குள்ள வரணும். எல்லாருமே ஜோனுக்கு அவுட் ஆஃப் ஜோன்ல இருக்காங்க. என்ன நடக்க போகுது? யார் வெற்றி பெற போறா? 3வது மேட்ச் யாருக்கு? டீம் ஃபைனல் எஸ்ஓ பிடிஎஸ் பிடிக்குமா? பிடிஎஸ் பிடிக்குமா? பிரியா கேமிங் பார்த்தா எனக்கு பயமா தான் ரொம்ப நல்ல வேளை செஞ்சிருச்சு. டாடா பிடிஎஸ் கிட்ட மாடியோ நாக் அடிச்சாங்க. என்ன 3 நாட்ல இருக்கு. ஸ்னைப் மட்டும் தான் உயிரோட இருக்கான். அவர்தான் நாக் வச்சிருக்காரு மெஜிஷியன். இவர் வந்து என்னடா இது ஒரு இடம் இருந்து புடிச்சிருக்கு. அவனுக்கு என்ன பண்றது தெரியாம யாருமே இல்லாத விளையாண்டுருக்கானு. எனக்கு புரியல. எனக்கு இது என்னடா இது ஒரு ஜோன். நல்ல இடம் தான். எடுக்க முடியும். நல்ல இடம். அவ்வளவுதான். ஓகே எஸ்ஓபிடிஸ் வந்து பாத்தா 47 மீட்டர் ஜோன்க்குள்ள போணும். இருக்கு ஒரு முன்னாடி ஒரு ரிட்ஜ் இருக்கு. அத பாத்துறானே நினைக்கிறேன். முன்னாடி ரைட்ல ஒரு டீம் இருக்காங்க. டீம் 5 மாஃபியாவோ பிரியா கேமிங்கோ இல்ல. எஸ்ஓபிடிஸ்க்கும் பிடிஎஸ்க்கும் கடைசில 4v4 வர போகுதுன்னு நினைக்கிறேன். டேய் அப்படியே நடுவுல டான்சர் பிடிஎஸ் வந்து வேலையை காட்ட போறானுங்க. மீண்டும் அகால மரணம் அடைகிறான் மேஜிஷியன் ஒயிட். உயிரோட இருக்கான். மேஜிஷியன் உயிரோட இருக்கான். தூக்கிட்டான். ஸ்டார்டிங் ஃபைட் பண்ண முடியாது. மேல ஏற அடிவோம். இவங்க வேற ஏற அடிவாங்க. புடிச்சாங்க அங்க பாருங்க. டாடா பிடிஎஸ் பொறுமையா இருந்தா மட்டும் போதும். தங்கம் போயிட்டு அங்க போய் படுத்துறான். நைஸா சைலண்டா தங்கம் போயிட்டு நினைச்சா 2 டீம் அடிக்கலாம். பிடிஎஸ் அடிக்கலாம், எஸ்ஓபிடிஎஸ் அடிக்கலாம். ஆமா மேட்ச் ஸ்பாயில் பண்ண முடியும். எஸ்ஓபிடிஎஸ் அருமையா விளையாடிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எஸ்ஓபிடிஎஸ் கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் மேட்ச் ஃபினிஷ் பண்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையா இருக்கும். ஓகே முன்னாடி வர டீம் 19 கிட்டே வர விட மாட்டாங்க. எஸ்ஓபிடிஎஸ் 2 பக்கம் ஆதிக்கம் இருக்குது. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம் கிட்ட ஃபைட் இருக்கணும். முன்னாடி இருக்க டீம் ஆனா மட்டும் போதும். நேரே வந்து விழுக்காம போகணும். சிம்பா டீம்டா. சிம்பா ரொம்ப கும்பா கும்பா 10வது டீம் பிடிஎஸ் கிட்ட சிம்பா. ஐயோ எஸ்ஓபிடிஎஸ் தவறு இருக்குது. எஸ்ஓபிடிஎஸ் தவறு எழுதி கொண்டிருக்கிறது. ஸ்மோக்ல யூஎஸ்எல் இருக்கா? ஐயோ யூடியூப் சாகோ மீண்டும் அகலாவணும். யூடியூப் சாகோ அழுத்துறாங்க. எஸ்ஓபிடிஎஸ் ரசிகர்கள் நெஞ்சு மீண்டும் இடி இறக்கப்படுதா? 3வது மேட்ச் எஸ்ஓபிடிஎஸ் ஸ்டார்ஸ் அழிக்கப்படுதா? ஸ்டார்ஸ் மறைக்கப்படுதா? என்ன நடக்குது? பிடிஎஸ் இப்போ ஒரு ஜோன் புடிச்சானுங்க. எப்படிடா புடிச்சானுங்க? பாத்தனே கார்ல வந்து புடிச்சானுங்க பாரு ஜோன். எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்கேன். வெறியா புடிச்சானுங்க தெரியுமா? சூப்பரா
ஆனா இப்ப அதாவது BTS zone-க்குள்ள புடிச்சிட்டாங்க. எக்ஸ்ட்ரீம் SOBD உள்ள போறவங்க தான் matter. எக்ஸ்ட்ரீம் புஷ் அடிச்சு பிடிச்சாங்க அப்படியே பறந்து. அதுவும் ஒருத்தன் இறங்கி பாதிலேயே ப்ரீஃபயர் எல்லாம் பண்ணா எஸ்என்டுக்குள்ள டம்மு டிம்மு டம்மு டிம்மு டம்முனா. இங்க 2 டியோ இருக்குங்கண்ணா. டீம் 11 ஓகே வருமா SOBD zone-க்குள்ள வராங்க. ஆனா SOBD zone-க்குள்ள வருது பாருங்க. SOBD zone-க்குள்ள வராங்க பாருங்க கார்ல. இல்ல மறுபடியும் புடிச்சாங்க. எஸ்எபிடி 4 பேர் இருக்காங்க. இல்ல ஜோன்குள்ள வர போறாங்க. முன்னாடி சர்வைவல் டீம் வேற இருக்கு ஜோன் பிளாக் பண்றதுக்காக. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. 9 டீம் 25 பேர் அளவில் இருக்கான். லாஸ்ட் இந்த குட்டி குஞ்சா ஜோன்ல இப்போதைக்கு டீம் ஒரே ஒரு டீம் தான் பிளடி டீம் முடிச்சாங்க. வர்மா விளாக்ஸும் BTS மட்டும் தான் இருக்கு ஜோன்குள்ளார. அதே சமயத்துல இப்போ ஆக்சுவலா சொல்ல போனா அதே மாதிரி வந்து இவங்க பிடிக்கணும். இப்போ ஜோனை பிடிக்கணும். எஸ்ஓபிடிஸ் பிடிச்சிச்சுன்னா வாய்ப்பு இருக்கு எஸ்ஓபிடிஸ்க்கு ஸ்லாட் 1க்கு. இல்ல இந்த புதுசான எஸ்ஓபிடி புதுசான ஐயோ என்ன போடு யுவனா டீம் யுவனா ஓவியோ டாக்கே பா பா அருமையான டீம் எஸ்ஓபிடி போடு அடிச்சு போடு. ஐயோ ரெண்டு தவறு. அவர்தான் அங்க முடிக்கிறாங்க பாரு. அங்க முடிக்கிறாங்க குமார். அங்க இருந்து அங்க பாரு BTS. அங்க BTS வேலைய கேட்டுச்சு அங்க இருந்து. ஆனா 3 நாள் காப்பாத்துறோம். அங்க பாரு ஐவரி மேல உட்கார்ந்துட்டு பிடிச்சு அடிச்சிட்டு வந்து பாத்துறான் வருமா பாத்துறான். எஸ்ஓபிடி சார் காப்பாத்துறாங்க. டோனி ஏஞ்சிட்டான். ஈஷா ஏஞ்சிட்டான். ஸ்மிருதிகாலை ஈஷா ஏஞ்சிட்டான். போயிட்டாங்க. அவ்வளவுதான் முடிச்சாங்க. ஆனா நேடு வருது. எஸ்ஓபிடி எவன பக்கத்துல நேடு போறான். டீம் முகில் எஸ்ஓபிடி சொன்ன மல்டிப்ளே அங்க பாருங்க. டெம்பரரி ரெட் ஜோன் எஸ்ஓபிடி சொன்ன கிரியேட் பண்றானுங்க. ஓகே மீண்டும் ஒரு நேடு 4 டீம் 13 பேரு. கொஞ்சம் நாக் ஆகாம மட்டும் இருக்கணும். நேடு வாங்காம இருக்கணும். 2 பேர் முன்னாடி ஆடி ஆகணும். நேடு போட்டதை தடுக்கணும். என்ன பண்ணிட்டு அள்ளி வீசிட்டு போயிட்டான். அள்ளி எடுத்து பண்ணிட்டான். அவ்வளவுதான். ஒரே ஒருத்தன் 2 பேர் ஒரே ஒருத்தன் ஈசா மட்டும் இருக்கான். SOBTS மறுபடியும் அங்க பாரு ஐவரி புஷ் பாரு. ஐவரி மட்டும் தனியா வேணாம். அங்க நான் கூட ஜெயிக்க பாரு. அவன் டீம் முடிச்சு விட்டான் பாரு. மாஸ்டர் மைண்ட் ஒரே ஒருத்தர் டீம் 20 முடிக்கிறாங்க. குமார் எல்லாத்துக்கும் ஸ்லாட் 1 குமார் மாஸ்டர் மைண்ட் மறுபடியும் வேணாம். ஒரே ஒருத்தர் லாஸ்ட் ஆஃப் தி டீம் 20ல ஒரே மறுபடியும் மாஸ்டர் மைண்ட் மறுபடியும் வேணாம். குமார் என்ன சொன்ன முன்னுக்கு வராங்க குமார். முன்னுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. சொன்னா குமார் நீ என்ன சொன்ன? 4வதா வந்தா என்ன, 7வதா வந்தா என்ன, 25வதா வந்தா என்ன, 45வதா வந்தா என்ன அப்படின்னு. ஆனால் கேமுக்கு ஒரு கணிப்பு இருக்கு குமார். ப்ராக்ரஸ் முன்னுக்கு இருந்து அப்படியே மேல படிக்கிட்டு ஏறி வரவன் அந்த டெஸ்டினேஷன் அடைஞ்சுதானே ஆகணும் குமார். என்ன ஆச்சு? எல்லாரும் மண்டையிலையும் பிடிச்சி மண்டையில கொட்டுக்கா போட்டு அப்படின்னு எட்டி உதச்சி என்கிற விதை பிடித்து ராஜிதை கைப்பற்றி எல்லாரையும் குமார் கீழே யாருக்கு இப்போ வீட்டு கீழ் யாருக்கு யார் என்ன குமார் சாட்ல ஏதோ நெருப்பு இருக்குது. சாட்ல ஏதோ அனுபவம்